இந்த உலகத்துல எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு இருக்கு. தயவு செஞ்சு அதை நம்புங்க. தப்பான முடிவு எடுத்துறாதீங்க ப்ளீஸ். அம்மாடி மீரா, என் தங்கம். நாங்க நீங்க தப்பு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்க மன்னிப்ப உங்க பொண்ணு கிட்ட கேளுங்க. மீரா, நீ என்ன மன்னிச்சிடுறா. என்னப்பா நீங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா. மீரா, ஒரு நிமிஷம் அது கூட. அன்னைக்கு அக்கா உனக்காக ஒரு gift வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, இந்தா belated happy birthday. தேங்க்ஸ் கா. தேங்க்ஸ் கா. ஹலோ, நான் அமைச்சர் சந்திரமதி பேசுறேன். மேடம் சொல்லுங்க மேடம். இன்ஸ்பெக்டர் இருக்காரா? மேடம் நான் இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன் மேடம். ஓ, நீங்க தான் பேசுறீங்களா? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பிக் எஃப்எம்ல ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருந்ததே, அதை கேட்டிங்களா? கேட்டேன் மேடம். அந்த ப்ரோக்ராம்ல நீங்க பணக்கார பொறுக்கிங்களுக்கு பண்ற சேவைய பாராட்டி பேசினாங்களே, கேட்கும் போது சந்தோஷமா இருந்துச்சா? சாரி மேடம். இடியட். பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி சொல்லிட்டா எல்லாம் சரியாயிடுமா? வெக்கமா இல்ல? உன் பொண்ணுக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்தா அப்பவும் நீ இப்படிதான் இருப்பியா? இப்படிப்பட்ட கேவலமான பொறுக்கிங்களுக்கு சேவகம் பண்றதுக்காக தான் அரசாங்கம் உனக்கு இந்த பொறுப்பான பதவியை கொடுத்திருக்கா. உனக்கு 10 நிமிஷம் தான் டைம். நீ சப்போர்ட் பண்ண பொறுக்கி ராகவனை நீயே உன் கையால அரெஸ்ட் பண்ணி அவனை கோர்ட்ல நிறுத்தணும். இல்லன்னு வை, 11வது நிமிஷம் உன் வேலை போயிடும். இன்னைக்கு ஒரு ரேடியோ சேனல் மூலமா எத்தனையோ அப்பாவி குழந்தைங்கள கரஸ்பாண்டன்ட் ராகவன் மாதிரி வக்ர புத்தியுள்ள எத்தனையோ மனித மிருகங்களால எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. இது வன்மையா கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு மிக மோசமான சம்பவம். இப்படி ஒரு கொடுமை இனிமே நம்ம நாட்டுல எந்த குழந்தைகளுக்கும் நடக்க கூடாதுங்கிறதுக்காக TNC-PCR அமைப்பு நாடு தழுவிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கு. பெண்களை போதை பொருளா நினைக்கிற வக்ர புத்தியுள்ள மனிதர்கள் யாரா இருந்தாலும், அவங்க எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருந்தாலும், எத்தனை பெரிய அரசியல் செல்வாக்குல இருந்தாலும், பணபலத்துல இருந்தாலும், அவங்கள பத்தி எந்த பயமோ பதட்டமோ இல்லாம யார் வேணும்னாலும் எந்த நேரத்துல வேணும்னாலும் TNC-PCR அமைப்பு கிட்ட புகார் தெரிவிக்கலாம். உங்களுடைய புகார்கள் உடனே விசாரிக்கப்பட்டு
நீங்க புகார் தெரிவிக்கிற நபர் உண்மையான குற்றவாளியா இருந்தா அடுத்த 24 மணி நேரத்துல அவங்க மேல இந்த டிஎன்சி பிசிஆர் அமைப்பு ஆக்ஷன் எடுக்கும், எடுத்தே தீரும். அதுக்கு எங்க மகளிர் அமைப்பும் உறுதுணையா இருக்கும். உங்களை அரெஸ்ட் பண்ண அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கேன். புது நம்பரா இருக்கு. ஹலோ, ஆண்டாளம்மா பேர ஆகாஷா? ஆமா சார், நான் ஆகாஷ் தான் பேசுறேன். நீங்க யாரு? நான் பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பிசி பேசுறேன். உங்க பாட்டி வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு அவங்கள தேடி கண்டுபிடிக்க சொல்லி கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தீங்கல்ல? நான் தான் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன். சொல்லுங்க சார், என் பாட்டி கிடைச்சிட்டாங்களா? இப்போ பாட்டி எங்க சார் இருக்காங்க? சார், ஒரு சேட் நியூஸ் சார். அது பல்லாவரம் ரயில்வே ட்ராக்ல உங்க பாட்டி ஆக்சிடென்ட் ஆகி இறந்து கிடக்குறாங்க. என் பாட்டி இறந்துட்டாங்களா? ஆண்டாள், உங்க ஃபேமிலியில எல்லாரும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நாங்க பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிடுவோம். கடவுளே, ஆகாஷ், உன்கிட்ட யாரு பேசினது? என்ன சொன்னாங்க? சொல்லு ஆகாஷ், சொல்லு, என்னன்னு சொல்லு. ஆகாஷ், ஆகாஷ், சொல்லுமா, யார் போன் பண்ணது? சொல்லு. நிச்சயமா அது உன்னுடைய பாட்டியா இருக்காது. யாரு பேசுனது? எங்க இருந்து பேசுனாங்க? சொல்லுப்பா, அவங்க என்ன சொன்னாங்கன்னு முழுசா சொல்லு. அவரும் பேசிதான் பேசினாரு. அந்த ஏரியா ரயில்வே ட்ராக்ல பாட்டி ஆக்சிடென்ட் ஆகி இறந்து கிடக்குறாங்க. ஐயோ, ஐயோ, இப்போ உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா? இதைத்தானே நீங்க எல்லாரும் எதிர்பார்த்தீங்க. போங்க, போய் சந்தோஷமா பார்த்துட்டு வாங்க. எனக்கு அந்த தைரியம் இல்ல. ஐயோ பாட்டி, அழாத ஆகாஷ். அநியாயமா என்னை விட்டு போயிட்டீங்களே பாட்டி. உங்களை விட்டு எனக்கு யாரு இருக்கா பாட்டி? ஐயோ, கடவுளே. தாங்க முடியலையே. ஆகாஷ், அப்படிலாம் ஒண்ணும் நடந்திருக்காதுப்பா. ஆகாஷ், ஆகாஷ்,
உங்க அத்தைக்கு ஒண்ணும் ஆயிருக்காதும்மா. டேய் கண்ணா, உன் அம்மாவுக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுடா. தப்பான நியூஸா இருக்கும். கண்டிப்பா இருக்காது. டேய் கண்ணா, உங்க அம்மாவுக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுடா. நான் சொல்றேன், நீ நம்புடா. அம்மா எடுத்து கேள்றா. ஐயோ பேசுங்க. ஹலோ ஹலோ சார், ஆகாஷ் சாருங்களா? நான் உன்னோட அப்பா பேசுறேன். சார், நான் பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பிசி பேசுகிறேன். சொல்லுங்க சார். ஆகாஷ் சார் மொபைலுக்கு ட்ரை பண்ணேன், ஆனால் ரீச் ஆகலை. அவரை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். என்னது தப்பான இன்ஃபர்மேஷன்? ஆமாம் சார். அப்போ ரயில்வே ட்ராக்ல ஆக்சிடென்ட் ஆனது அது நம்ம ஆண்டாள் மேடம். அப்படியா? எஸ் சார், அது ஒரு நார்த் இந்தியன் லேடி, மனநல பாதிக்கப்பட்டவங்க. ஆக்சிடென்ட்ல அவங்களுடைய முகம் செதஞ்சு போயிருக்கு. உருவத்தை பார்க்கும்போது ஆண்டாள் மேடம் மாதிரியே இருந்தது. அதான் சார் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சாரி சார். இப்போதான் அவங்க ரிலேட்டிவ் வந்து பாடியை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. நான் தான் ஆகாஷ் சாருக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். சாரி சார், வெரி வெரி சாரி சார். என்ன சார் சாரி? டேய் டேய் இப்படியா சார் பண்ணுவீங்க? வேண்டாம். தயவு செஞ்சு இந்த மாதிரி வேண்டாம். என்னப்பா இவங்க? வேண்டாம். சாரி சார், சாரி சார். ஆகாஷ் கிட்ட முதல்ல சொல்லுங்க. வாங்க வாங்க. ஏய், ஆகாஷ் 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 பாட்டிங்க ஒண்ணு. பாட்டி, எங்க இருக்கீங்க பாட்டி? என்னை விட்டு ஏன் போனீங்க பாட்டி? என்னை பார்க்காம என் கூட பேசாம உங்களால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாத பாட்டி. எப்படி பாட்டி முழுசா 2 நாள் வீட்டு விட்டு போயிட்டீங்களா பாட்டி? நீங்க எங்க பாட்டி இருக்கீங்க?
இப்படி போவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் எதிர்த்து பேசியிருக்க மாட்டேன் பாட்டி. ப்ளீஸ் பாட்டி, இனிமே எதிர்த்து பேச மாட்டேன் பாட்டி. வாங்க பாட்டி, என்ன அழ வைக்காதீங்க பாட்டி. வாங்க பாட்டி. நிறுத்து. ஏய், யாரா அவன்? நம்ம ஏரியால வந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். பார்க்க பணக்கார வீட்டு பையமா இருக்கான் மச்சான். செம்ம போதையில வேற இருக்கான். மச்சான் வாடா, கிடைக்கிறத பார்த்து புடிங்கிட்டு ஓடி போயிடலாம்டா. வாடா. வா வா. கையில இருக்கிற மோதிரத்தை கழட்டுறா. ஏய் கழட்டுறா. ஏய் 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 பாட்டி பாட்டிங்களா? கழட்டுறா. ஏய் ஏய் கையில கழட்டுறா. ஏய் கழட்டுறாதே. விட்றா. ஏய் அப்படியே தள்ளி விடுறியா? ஏய் விட்றா. ஆகாஷா, இவரதுக்கு இங்க சண்டை போட்டுட்டு இருக்காரு? ஹலோ, என்னம்மா என்னாச்சு? தூக்குங்கண்ணா, சீக்கிரம்ண்ணா. என்னம்மா ஆகாஷ், என்னாச்சுமா? யாருன்னே தெரியாதுண்ணா. யாரோ 2 பேர் வந்து இவர்கிட்ட பர்ஸ் செயின்ல புடுங்க பார்த்தாங்க. நல்ல வேளை ஓடிட்டாங்க. ஏமா இவரு உங்களுக்கு தெரிஞ்சவரா? ஆமாண்ணா, அப்பனா தெரியும். இவர் வீடு உங்களுக்கு தெரியுமா? தெரியும்ண்ணா. இருங்க ஒரு நிமிஷம், ஆட்டோ எதுனா ஒரு நிமிஷம். ஏய் ஆட்டோ வருதான்னு பாரு. சரி. ஆகாஷ், ஆகாஷ், என்ன ஆச்சு? ஆகாஷ், ஆகாஷ், பாட்டி ஆகாஷ், பாட்டி, என்ன விட்டுட்டு போயிட்டீங்களா பாட்டி? ஆகாஷ். நிறுத்து. பாட்டி, நான் எங்கெல்லாமோ தேடிட்டேன் பாட்டி. ஆனா நீங்க எங்கேயுமே கிடைக்கல பாட்டி. எங்க பாட்டி இருக்கீங்க? ஆகாஷ், உங்க பாட்டி வந்துருவாங்க. ஆகாஷ், ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. என் பாட்டி வீட்டை விட்டு போயிட்டாங்க. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். பாட்டி, ஆகாஷ், ஆகாஷ், பாத்து. ஆகாஷ், மெதுவா வாங்க. ஐயோ, ஆகாஷ், பாட்டி, வந்துட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம். ஆகாஷ், பாத்து. பாட்டி, ஆகாஷ், ஆகாஷ், பாட்டி, ஆகாஷ், மெதுவா. என்ன பண்றீங்க? ஆகாஷ், நீங்க எங்க இருக்கீங்க பாட்டி? வாங்க. வீட்டுக்கு வந்துட்டோம். ஆகாஷ், பாட்டி. வாங்க. ஆகாஷ், ஐயோ, பாட்டி, ஆகாஷ். பாட்டி இருக்காங்களா வீட்டுல? ஆகாஷ், பாட்டி,